மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் நான் உங்களை டான் டிவியின் கல்வி சேனல் ஊடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாங்கள் கடந்த காணொளி ஊடாக பொருளாதார அபிவிருத்தி என்ற பகுதிக்குள் வருமான பரம்பல் சம்பந்தமாக ஒரு தெளிவான விளக்கம் நான் உங்களுக்கு தந்திருந்தேன். இந்த வருமான பெரம்பலில் இரண்டு வகையான வருமான பெரம்பல்கள் இருக்குன்னு சொல்லி பார்த்த நாங்கள், ஒன்று முழு வருமான பெரம்பல், இரண்டாவது சார்பு வருமான பெரம்பல். அந்த முழு வருமான பெரம்பலோடு ஒப்படைக்கை சார்பு வருமான பெரம்பல் தான் மிக மிக முக்கியமானது. அந்த சார்பு வருமான பெரம்பலை அளவீடு செய்வதற்காக பயன்படுத்தப்படுகின்ற குறிகாட்டிகள் 3. முதலாவது குறிகாட்டியாக பார்த்த நாங்கள் லோரன்ஸ் வளைவு, இரண்டாவது பார்த்த நாங்கள் கினி குணகம், மூன்றாவது விடயமாக பார்த்த நாங்கள் ஐஎன்ஐ பரவல் வீதம் என்று நாங்கள் 3 விஷயம் பார்த்திருக்கிறோம். அப்ப இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிற விடயம், இந்த பொருளாதார அபிவிருத்தியை அளவிடுவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற சுட்டங்கள், இண்டெக்ஸ். பொருளாதார அபிவிருத்தியை அளவீடு செய்வதற்கு பயன்படுத்தப்படுகிற சுட்டங்கள். பாருங்கள் மாணவர்களே, இந்த அபிவிருத்தியை அளவீடு செய்யறதுக்கு பயன்படுத்தப்படுகிற சுட்டங்களை 2ஆக பிரிச்சிருக்கிறார்கள். ஒன்று பொருளாதார ரீதியான சுட்டன், பொருளாதார ரீதியான சுட்டன். இரண்டாவது இணைந்த சுட்டன். இரண்டாவது விடயம் இணைந்த சுட்டன். அப்ப பொருளாதார ரீதியான சுட்டன், இணைந்த சுட்டன் என்று சொல்லி நாங்கள் இந்த சுட்டன்களை 2ஆக பிரிக்கிறோம். பொருளாதார ரீதியான சுட்டன்கள், இணைந்த சுட்டன்கள். அப்ப இந்த பொருளாதார ரீதியான சுட்டன்களுக்குள்ளே பாருங்கள், பிரதானமானவை 2. ஒன்று தனிநபர் வருமானம், per capita income. இந்த தனிநபர் வருமானம் தான் தலைக்குரிய மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதாவது ஒரு நபர் பெற்றுக்கொள்ளுகின்ற வருமானம். அப்ப முதலாவது தனிநபர் வருமானம். இரண்டாவது பாருங்கள், துறை ரீதியான அளவீடுகள். இந்த துறை ரீதியான அளவீட்டுக்குள்ளதான் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் மொத்த தேசிய வருமானத்தினுடைய வளர்ச்சி மட்டங்கள் எப்படி இருக்கும். மொத்த உள்நாட்டு உற்பத்தி, மொத்த தேசிய வருமானம் என்பவற்றினுடைய வளர்ச்சி மட்டங்கள் எப்படி இருக்கும். இரண்டாவது, மொத்த உள்நாட்டு உற்பத்திக்குள், ஜிடிபிக்குள் உள்ளடங்கும் விவசாயம், கைத்தொழில், சேவை நடவடிக்கைகளின் வளர்ச்சி. ஏற்கனவே நான் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி படிப்பிக்கைக்கு தெளிவுபடுத்தி போட்டேன். இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்திக்குள் உள்ளடங்குற விவசாயம், கைத்தொழில், சேவை, அவற்றினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு. உற்பத்தி ரீதியான கட்டமைப்பு எப்படி இருக்கு. அப்ப மொத்த உள்நாட்டு உற்பத்தியில விவசாயம், கைத்தொழில், சேவை ஆகிய ஒவ்வொன்றினதும் சார்பளவான முக்கியத்துவம் எவ்வாறு இருக்கின்றது. உள்நாட்டு தேசிய சேமிப்பு வீதங்கள் எப்படி இருக்கின்றது, பணவீக்க வீதம் எவ்வாறு இருக்கின்றது. இவையெல்லாம் பொருளாதார ரீதியான சுட்டன்கள். அப்ப நீங்கள் பொருளாதார ரீதியான சுட்டன்களை 2ஆக பிரித்திருக்கிறோம். ஒன்று, முதலாவது தனிநபர் வருமானம், இரண்டாவது துறை ரீதியான அளவீடுகள். அந்த துறை ரீதியான அளவீட்டுக்குள்ளதான் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் மொத்த தேசிய வருமானத்தின் வளர்ச்சி. உள்நாட்டு உற்பத்திக்குள் உள்ளடங்கும் விவசாயம், கைத்தொழில், சேவைகள் ஆகியவற்றின் வளர்ச்சி. உற்பத்தி கட்டமைப்பு, உள்நாட்டு சேமிப்பு வீதம், தேசிய சேமிப்பு வீதம், பணவீக்க வீதம்.
இப்போ இவ்வளவு விடயத்தை நாங்கள் பார்த்தோம். அதே மாதிரி பாருங்கள், இரண்டாவது விடயம் இணைந்த சுட்டன். அப்ப இந்த இணைந்த சுட்டன்களுக்குள்ளே இரண்டு வகையான சுட்டன்கள் இருக்கின்றது. ஒன்று மானிட அபிவிருத்தி சுட்டன், இரண்டாவது மகிழ்ச்சி சுட்டன். அப்ப பொருளாதார அபிவிருத்தியை அளவீடு செய்வதற்கு பாவிக்கின்ற இணைந்த சுட்டன்கள் ரெண்டு. ஒன்று மானிட அபிவிருத்தி சுட்டன், இரண்டாவது பிள்ளைகள் மகிழ்ச்சி சுட்டன். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் என்று சொல்லி ரெண்டு சுட்டன்களை பற்றி பார்க்க போறோம். அப்ப இதுல இந்த இணைந்த சுட்டன்ல உங்களுக்கு முக்கியமானது மானிட அபிவிருத்தி சுட்டன். அப்ப ஏற்கனவே நாங்கள் அபிவிருத்தியில பொருளாதார அபிவிருத்தி பார்த்து, அந்த பொருளாதார அபிவிருத்தியோட தொடர்புடையதாக மானிட அபிவிருத்தி பார்த்தோம் பாருங்கள். அப்ப இந்த மானிட அபிவிருத்தியை அளவீடு செய்வதற்காக பயன்படுத்தப்படுகின்ற சுட்டன் தான் மானிட அபிவிருத்தி சுட்டன். அப்ப ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், அதற்காகத்தான் பாருங்கள் அதன் சுருக்க குறியீடு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், HDI, மானிட அபிவிருத்தி சுட்டன். சரி, இது உங்களோட பாடத்திட்டத்திலையும் பரீட்சை வினாத்தாளிலையும் ஒரு முக்கியமான பகுதி. அப்ப இதை மாணவர்கள் இந்த மானிட அபிவிருத்தி சுட்டியை வெல தெளிவாக படிச்சு வச்சிருக்கோம். அப்ப மானிட அபிவிருத்தி சுட்டன் என்ன? ஒரு நாட்டினுடைய மானிட அபிவிருத்தியை அளவீடு செய்வதற்காக 1990ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தின் நிகழ்ச்சி திட்டம் UNDP, ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தின் அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டம், அந்த நிகழ்ச்சி திட்ட நிறுவனத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்ட குறிகாட்டிதான் மானிட அபிவிருத்தி சுட்டன். அப்ப இந்த மானிட அபிவிருத்தி சுட்டன் 3 விடயங்களை அடிப்படையாக கொண்டு கணிக்கப்படும். இந்த மானிட அபிவிருத்தி சுட்டன் பிள்ளைகள் 3 விடயங்களை முக்கியமாக எடுக்குது. அதுல பாருங்க, முதலாவது விடயம் சுகாதாரமும் வாழ்க்கையும், ஹெல்த் அண்ட் லைஃப். இந்த பிரதான விடயங்கள் 3, மானிட அபிவிருத்தி சுட்டிக்குள்ள உள்ளடக்கப்படுகிற விடயங்கள் 3. ஒன்று சுகாதாரமும் வாழ்க்கையும். அப்ப ஒரு நாட்டு மக்களினுடைய சுகாதார வசதிகள் எவ்வாறு உள்ளது என்பதை அளவீடு செய்கிறதுக்காக பாருங்கள், அங்க நாங்கள் பாவிப்பது பிறப்பின் போதான ஆயுள் எதிர்பார்க்கை. அப்ப ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து எத்தனை ஆண்டுகள் உயிரோடு வாழுகின்ற காலம், எத்தனை வருடம் அவரால் உயிர் வாழ முடியும், இதை நீங்கள் சுருக்கமாக சொல்லிக்கை ஆயுள் காலம் என்று சொல்லலாம். அப்ப பிறப்பின் போதான ஆயுள் எதிர்பார்க்கை, அதாவது ஆயுள் காலம், எவ்வளவு காலம் உயிர் வாழு. இரண்டாவது பாருங்கள், அறிவு, நாலேஜ். இந்த அறிவு என்ற விடயத்தை பார்க்கறதுக்காக பாருங்க 2 விஷயம் கொடுத்திருக்கிறார்கள். பாடசாலை கல்வியை பெற்ற ஆண்டுகளின் எண்ணிக்கையின் இடைப்பெறுமதி. இப்ப சராசரியாக இப்ப ஒரு நாட்டிலே ஒருவர் எத்தனை ஆண்டுகள் பாடசாலை கல்வியை பெறுகின்றார்? இலங்கையில் எல்லாருக்கும் தெரியும் என்ன, 13 வருடங்கள் பாடசாலையில கல்வியை பெற வேண்டிய காலம். அந்த 13 ஆண்டுகளில் அவர் எத்தனை ஆண்டு, இப்ப நாட்டில இருக்கிறவர்கள் தெரியல 13 ஆண்டு கல்வியை பெறுவார்களாக இருந்தால்
அவர்களிடம் அறிவு மட்டம் உயர்வாக இருக்கு. அப்ப இதுதான் இந்த அறிவுக்கு பார்க்கறதுக்கு முதலாவது விஷயம். இரண்டாவது பாருங்கள், பாடசாலை கல்வியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள பிள்ளை ஒன்று கல்வியில் ஈடுபட்டிருப்பார் என எதிர்பார்க்கின்ற ஆண்டுகளின் எண்ணிக்கை. பாடசாலை கல்வியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள பிள்ளை ஒன்று. அப்ப அனைத்து மாணவர்களுக்கும் தெரியும், 5 வயது, அதாவது 5+. அப்ப 5+க்கு 5 வயதை பூர்த்தி செய்த பிறகு ஒருவர் தரம் ஒன்றில் பாடசாலை கல்வியை பெறுவதற்காக இணைக்கப்படுகிறார். எத்தனையாவது வயசில்? 5 வயதை பூர்த்தி செய்த பிறகு 5+. 5 வயதை அவர் பூர்த்தி செய்த பிறகு பாடசாலை கல்வியில் இணைக்கப்படுகிறார். அப்படி கல்வியில் ஈடுபடுத்தப்படுகிற பிள்ளை ஒன்று எத்தனை ஆண்டுகள் பாடசாலை கல்வியில் ஈடுபட்டிருப்பார்? அப்ப இந்த 2 விடயமும் அறிவு மட்டத்தை தீர்மானிக்கின்ற காரணிகள். அப்ப முதலாவது சுகாதாரமும் வாழ்க்கையும், இரண்டாவது அறிவு, மூன்றாவது விடயம் பாருங்கள் வாழ்க்கை தரம். மூன்றாவது விடயம் வாழ்க்கை தரம். இந்த வாழ்க்கை தரம் என்ற விடயத்தை அளவீடு செய்வதற்காக இங்கு நாங்கள் பாவிப்பது கொள்வனவு சமமதிப்பின் படியான தலைக்குரிய தேசிய வருமானம். அப்ப ஏற்கனவே நான் உங்களுக்கு நாணய மாற்று வீதம் கற்பிக்கும் போது சொல்லி தந்த நான் கொள்வனவு சமமதிப்பு நாணய மாற்று. அந்த கொள்வனவு சமமதிப்பு பெறுமதியின் அடிப்படையில் தலைக்குரிய தேசிய வருமானம். அப்ப இந்த 3 விடயங்களையும் கருத்தில் எடுத்து கணிக்கப்பட்ட பெறுமதிக்கு பேர் மானிட அபிவிருத்தி சுட்டன். அப்ப மானிட அபிவிருத்தி சுட்டனை கணிப்பதற்கு தேவையான விடயங்கள் 3. முதலாவது, மீண்டும் சொல்லுகிறேன், தெரியல, முதலாவது விடயம் சுகாதாரமும் வாழ்க்கையும், ஹெல்த் அண்ட் லைஃப். இரண்டாவது அறிவு. மூன்றாவது கொள்வனவு சமமதிப்பின் படியான தலைக்குரிய தேசிய வருமானம். அந்த விடயத்தை வச்சுதான் நாங்கள் வாழ்க்கை தரத்தை பார்க்கிறோம். அப்ப இந்த 3 விடயம் மாணவர்களுக்கு விளங்கி இருக்கும். சுகாதாரமும் வாழ்க்கையும், அறிவு, வாழ்க்கை தரம். அப்ப இந்த 3 விடயங்களையும் கொண்டு அளவிடப்படுகின்ற குறிகாட்டிதான் மானிட அபிவிருத்தி சுட்டி. அப்ப இந்த சுட்டியை கணிப்பதற்கு பிள்ளைகள் ஃபார்முலா இருக்குது. இப்ப உங்களுக்கு அது தேவையில்லை. அப்ப இந்த 3 பெறுமதிகளை நாங்கள் அடிப்படையாக வைத்துக்கொண்டு கணிக்கின்ற இந்த பெறுமதி 0க்கும் 1க்கும் இடைப்பட்டதாக இருக்கும். இந்த மானிட அபிவிருத்தி சுட்டியின் பெருமானம் 0க்கும் 1க்கும் இடைப்பட்டதாக இருக்கும். 0 என்றும் பெறாது, 1 என்றும் பெறாது, 0க்கும் 1க்கும் இடைப்பட்டதாக இருக்கும். சரி, அப்ப இனி நீங்கள் அறிஞ்சிருக்கணும், இந்த மானிட அபிவிருத்தி சுட்டியின்படி இப்ப இலங்கை உங்களுக்கு தெரியும் தென்னாசிய நாடு. இப்ப கண்ட இலங்கை தென்னாசிய விலைய நாடுன்றது மாணவர்களுக்கு தெரியும். அப்ப இந்த தென்னாசிய விலையத்தில் பாருங்கள் 8 நாடுகள் இருக்கின்றது. அப்ப தென்னாசிய விலைய பிராந்திய ஒருங்கிணைப்புக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் சார்க் என்றது மாணவர்களுக்கு தெரியும். பாருங்க, அப்ப இந்த சார்க்கிலை இலங்கை ஒரு அங்கத்துவ நாடு. அப்ப இந்த மானிட அபிவிருத்தி சுட்டியின் பெருமானம், அப்ப உலகத்திலே ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தினுடைய அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்ட நிறுவனம் இந்த மானிட அபிவிருத்தியினுடைய அளவீட்டுக்காக பாருங்க 189 நாடுகளை எடுத்திருக்கின்றது. அப்ப எல்லாருக்கும் தெரியும், இப்ப ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்திலே 193 நாடுகள் அங்கத்துவம் வகிக்கின்றது.
அப்ப அதுல 189 நாடுகளை எடுத்து இந்த மானிட அபிவிருத்தி என்பது அளவிடப்பட்டது. 189 நாடுகளை எடுத்து மானிட அபிவிருத்தி அளவிடப்பட்டது. அப்ப அந்த 189 நாடுகள்ல பாருங்கள், இலங்கையினுடைய மானிட அபிவிருத்தி சுட்டியின் பெருமானம் 2019 ஆண்டு. இதுல மாணவர்கள் ஒரு விடயம் அறிய வேணும். இந்த மானிட அபிவிருத்தி தொடர்பான தகவலை வெளியிடுவது ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்ட நிறுவனம், அதாவது யுஎன்டிபி. அப்ப யுஎன்டிபியால வருடாவிடம் வெளியிடப்படுகின்ற மனிதவள அபிவிருத்தி அறிக்கை, ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட். அப்ப 2020 ஆண்டு வெளியிடப்பட்ட அறிக்கையின்படி, அப்ப 19 ஆண்டின் தகவல் தான் அதுல இருக்கு. இறுதியாக உத்தியோகபூர்வமாக இருக்கிற தகவல் 19 ஆண்டு தகவல். அப்ப 2019 ஆண்டு தகவலின்படி இலங்கையினுடைய மானிட அபிவிருத்தி சுட்டியின் பெருமானம் 0.782. இலங்கையினுடைய மானிட அபிவிருத்தி சுட்டியின் பெருமானம் 0.782 பாடமாக்கி வச்சிருக்கோம். அப்ப 189 நாடுகள்ல இலங்கை 72வது இடத்தில் இருக்கின்றது. நிலை என்று சொல்றது பிள்ளைகள் ரேங்க். இந்த மானிட அபிவிருத்தி சுட்டியின்படி யுஎன்டிபி உலக நாடுகளை வரிசைப்படுத்துது. அதுல பாருங்க, நாங்கள் அடுத்த அட்டவணை காட்ட போறோம். உலகத்தில் மிக நீண்ட காலமாக மானிட அபிவிருத்தி சுட்டியின்படி முதலாவது இடத்தை வகிக்கிற நாடு நோர்வே. நோர்வே நாடு தான் மானிட அபிவிருத்தியில மிக உன்னதமான இடத்துல இருக்கிற நாடு. அப்ப அந்த வரிசையில பார்த்து கொண்டு வரைக்கை இலங்கை 72வது இடத்துல இருக்கின்றது. 0.782 பாருங்க மானிட அபிவிருத்தியின் பெருமானம். தென்னாசிய நாட்டில் பாருங்க, இலங்கைக்கு அடுத்ததாக மாலதீவு இருக்கின்றது. பாருங்க, மாலதீவு 95வது இடம், 0.74. அப்ப தென்னாசிய வலயத்திலை பாருங்க, இந்த தரவு முக்கியமான தென்னாசிய வலயத்திலை இப்ப இந்தியா எல்லாம் உங்களுக்கு தெரியும், இலங்கையோடு ஒப்படைக்க பொருளாதார ரீதியில பலமிக்கதொரு நாடு, இராணுவ ரீதியாக பலமிக்கதொரு நாடு. ஆனால் மானிட அபிவிருத்தியில் இலங்கைக்கு பின்னுக்குத்தான் இந்தியா இருக்கின்றது. பாருங்க, இந்தியாவினுடைய மானிட அபிவிருத்தி சுட்டியின் பெருமானம் 0.645. பாகிஸ்தானுடைய பெருமானம் 0.557. பாருங்க, உங்களுக்கு தெரியும் தென்னாசியாவிலே பலம் பொருந்திய நாடுகள். ஆனால் மானிட அபிவிருத்தியில தென்னாசியாவிலே முதலிடத்தில் நிற்கிற நாடு தென்னாசியாவிலே, உலகத்திலே அல்ல, தென்னாசியாவிலே பாருங்கள் மானிட அபிவிருத்தியில முன்னுக்கு நிற்கிற நாடு இலங்கை. அப்ப 0.782. அப்ப மற்றைய தென்னாசிய நாடுகளோடு ஒப்பிடும்போது இலங்கையினுடைய மானிட அபிவிருத்தியின் பெறுமதி உயர்வாக இருக்கின்றது. இதுக்கு என்ன காரணம் என்று கூட பகுதி 2 வினா கேட்கப்பட்டிருக்கின்றது. தென்னாசிய நாடுகள்ல இலங்கை மானிட அபிவிருத்தியில முன்னுக்கு நிற்குது. அப்ப முன்னுக்கு நிற்கிறதுக்கு என்ன காரணம்? அப்ப ஒன்று, முதலாவது காரணம் சொல்லுகிறோம், இலங்கையை பொறுத்தவரையில சனத்தொகை குறைந்த நாடு. மாணவர்கள் எல்லாருக்கும் தெரியும், இப்ப இலங்கையினுடைய சனத்தொகை சராசரியாக சொல்றதாக 21 மில்லியன், 21 மில்லியன் மக்கள் தொகையை கொண்ட நாடு. அப்ப பாருங்க, அப்ப மக்கள் தொகை குறைவாக இருக்கிறபடியால் எங்கள் போன்ற நாடுகள்ல சொல்லுகிறோம், அந்த மக்களுக்கு அரசாங்கத்தால வழங்கப்படுகின்ற சேவைகள் சனத்தொகை குறைவாக இருக்கிறபடியால் அந்த மக்களால அரசாங்கத்தால மக்களுக்கு வழங்கப்படுகின்ற சேவைகள் எல்லா மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது.
உதாரணத்துக்கு பாருங்க, இப்ப இலங்கை அரசு இலவச கல்வியை வழங்கி கொண்டிருக்கு. அப்ப இலங்கையில இருக்கிற சகல மாவட்ட மக்களுக்கும் இந்த இலவச கல்வி கிடைக்குதுதான். அப்ப இந்த இலவச கல்வியை வழங்குறதுக்காக நாட்டில் பாருங்கள் எத்தனை ஆயிரம் பாடசாலைகள் இருக்கின்றது. ஆனால் இப்படி ஒரு இலவச கல்வியை இந்திய அரசாங்கமும் வழங்குகின்றது. ஆனால் அங்கு சனத்தொகை கூடிய நாடு. இலங்கையில மாணவர்களுக்கு கிடைப்பது போல அந்த கல்வி வசதி அரசிடமிருந்து இந்திய மாணவர்களுக்கு கிடைப்பதில்லை. அப்ப இங்க பாருங்கள், அந்த அரசாங்கத்தால் வழங்கப்படுகிற சமூக நல வசதிகள், கல்வியாக இருந்தால் என்ன, சுகாதாரமாக இருந்தால் என்ன, அந்த வசதிகள் இங்கே கிடைக்குதில்லை. அப்ப இதால சொல்லுகிறோம், அரசாங்கத்திலிருந்து வழங்கப்படுகிற அந்த வசதிகள் இலங்கை மக்கள் கூடுதலாக பெற்றுக் கொள்ளுகிறார்கள். ஆனா இப்ப இந்தியாவிலே அவ்வாறான ஒரு சூழல் இல்லை. என்ன எல்லாருக்கும் தெரியுது, அங்க சனத்தொகை கூடிய நாடு. அப்ப இலங்கையில மக்கள் தொகை குறைவு. அப்ப இதனால் இலங்கையில மக்கள் தொகை குறைவாக இருக்கிறபடியால் அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற சமூக நல வசதிகள், அரசாங்கத்தால் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிற சமூக நல வசதிகள் திருப்திகரமாக மக்களுக்கு கிடைக்கும். அப்ப இப்ப மானிடாபிவிருத்தி சுட்டியின் விடயங்களை நீங்கள் எடுத்து பார்த்தால், மானிடாபிவிருத்தி சுட்டியின் விடயங்களை எடுத்து பார்த்தால் அங்க உள்ளடங்குற விடயங்கள் ஒவ்வொன்றையும் எடுத்து பாருங்கள். முதலாவது பார்த்த நாங்கள் ஹெல்த் அண்ட் லைஃப், வாழ்க்கையும் சுகாதாரம். பாருங்க, இப்ப இந்தியா பாகிஸ்தானோட ஒப்படைக்க இலங்கையில் அந்த விடயம் உயர்வாக இருக்கு. ஏனென்றதுதான் முக்கியம். இரண்டாவது பாருங்க பார்த்த நாலேஜ், அறிவு. அப்ப பாடசாலையில் ஒருவர் சேர்ந்து எத்தனை ஆண்டுகள் கல்வி கேட்கிறார். அப்ப இலங்கையிலே இப்ப அரசாங்கம் முன்னெடுக்கிற வேலை திட்டங்களால பாருங்கள், ஒருவர் 13 வருட கல்வியை இலவச கல்வியாக பெறுவதற்கு வாய்ப்பு உள்ளது. 13 ஆண்டு கல்வி. அப்ப இது இலங்கையில கல்வி ரீதியான அறிவு மட்டத்தை உயர்த்தி காட்டுகிறது. பாருங்க, இலங்கையினுடைய கல்வி அறிவு வீதம் பார்த்தால் சராசரியாக 93%. அப்ப எதனால இந்த கல்வி அறிவு வீதம் உயர்வாக இருந்தது? அரசாங்கம் வழங்கி கொண்டிருக்கிற இலவச கல்வி. இலவச கல்வி. ஆனால் இப்படி ஒரு சூழல் இந்தியாவிலே அரசு இலவச கல்வியை வழங்கினாலும் எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஏன்? மக்கள் தொகை அதிகம். அடுத்தது பாருங்கள், நாங்கள் மக்கள் தொகை குறைவாக இருக்கிறபடியால் எங்களுக்குரிய தனிநபர் வருமானம், அப்ப வாழ்க்கை தரம், மூன்றாவது வாழ்க்கை தரத்தை அளவிடுவதற்கு கொள்வனவு சமமதிப்பின் அடிப்படையிலான தலைக்குரிய தேசிய வருமானம். பாருங்க, இந்த மக்கள் தொகை குறைவாக இருக்கிறபடியால் அப்ப நீங்க மொத்த தேசிய வருமானத்தை, அப்ப GNA என்ன செய்ய போறீங்கள்? அந்த நாட்டின் சரத்தொகையால பிரிக்க போறீங்க. அப்ப இந்த தலைக்குரிய தேசிய வருமானம் மட்டும் கூட காட்டுது. அப்ப இதனாலதான் தென்னாசிய நாடுகளுக்குள் இலங்கையினுடைய மானிட அபிவிருத்தி உயர்வாக இருக்கின்றது. அந்த உள்ளடங்குற விடயங்களை வைத்துக்கொண்டு மாணவர்கள் நீங்க மற்ற நாடுகளோடு ஒப்பிட்டு பாருங்க, ஏனைய நாடுகளோடு ஒப்பிட்டு பாருங்கள். குறிப்பாக எங்க அயல் நாடாக இருக்கிற இந்தியாவோடு ஒப்பிட்டு பாருங்க, பாகிஸ்தானோட ஒப்பிட்டு பாருங்கள். என்ன இப்படி ஒரு வினா பகுதி 2 உங்கள்கிட்ட வினாவப்படுகிறது. சரி, அப்ப இலங்கையினுடைய மானிட அபிவிருத்தியினுடைய பெருமானம் பகுதி 1 கூட கேட்கிறவை. அப்ப 0.782. அப்ப 189 நாடுகளுக்குள் இலங்கை 72வது இடத்திலே இருக்கின்றதும் தெரியும். சரிதானே? அப்ப இந்த தகவலை நீங்கள் ஞாபகப்படுத்தி வச்சிருக்கோம். அடுத்த விடயம் பாருங்கள், இந்த மானிட அபிவிருத்தி சுட்டியை நீங்கள் எடுத்து பார்த்தால் உலகத்தில் முதல் 5 நிலையிலும் இருக்கிற நாடு.
முதல் 5 இடத்திலேயும் இருக்கிற நாடு. தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஒருக்கா 2000 பழைய பேப்பர் 4ஆம் ஆண்டு 2004ஆம் ஆண்டு MCQவில் கேட்டார்கள். இந்த மானிட அபிவிருத்தி சுட்டியின்படி முதல் 5 இடத்தையும் வகிக்கிற நாடுகளின் தொகுதி பாருங்கள். அப்ப இறுதியாக எங்கள்கிட்ட இருக்கிற தகவலின்படி 2019ஆம் ஆண்டு தகவலின்படி இந்த மானிட அபிவிருத்தி சுட்டியில முதலிடத்தை வகிக்குது நோர்வே. அப்ப நோர்வேயினுடைய பெருமானத்தை பாருங்கள் 0.957. அப்ப முதலாவது இடத்துல நோர்வே இருக்கு. இரண்டாவது இடத்துல பாருங்கள் அயர்லாந்து 0.955. அடுத்தது பாருங்க 3ஆம் இடத்துல இருக்கு சுவிட்சர்லாந்து, அதுவும் அதே பெருமானம் 0.955. 4ஆவது இடத்துல பாருங்கள் கொங்கோங் கிழக்காசிய நாடு 0.949. 5ஆவது இடத்துல பாருங்கள் ஐஸ்லாந்து. அப்ப ஆகவே 2019ஆம் ஆண்டு தகவலின்படி முதல் 5 இடத்தையும் வகிக்கிற நாடுகள் நோர்வே. பெருமானங்கள் அவசியம் இல்லை. நோர்வே, அயர்லாந்து, சுவிட்சர்லாந்து, கொங்கோங், ஐஸ்லாந்து. இந்த மானிட அபிவிருத்தியில முதல் 5 இடத்தையும் வைத்துக் கொண்டிருக்கிற நாடுகள் இந்த பெருமானங்களை பாருங்க. அப்ப இந்த மானிட அபிவிருத்தி சுட்டியில பாருங்க 189 நாடுகள் ஆய்வு செய்யப்படுது. அப்ப 189வது இடத்துல இருக்குது ஆப்பிரிக்க கண்டத்தை சேர்ந்த நைகர். ஆப்பிரிக்காவினுடைய நைகர் தான் சரியல்லோ 189வது இடத்துல மிக லோ டெவலப்மெண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் கண்ட்ரிஸா இருக்கு. அப்ப மானிட அபிவிருத்தி சுட்டியின்படி அப்ப இந்த பெருமானங்கள் கட்டாயம் நீங்க ஞாபகத்தில் வச்சிருக்கோம். அடுத்தது நீங்கள் அறியணும், இந்த மானிட அபிவிருத்தி சுட்டியை வச்சுக்கொண்டு UNDP உலக நாடுகளை பாருங்கள் பிள்ளைகள் 4 தொகுதிகளாக பிரிச்சிருக்கிறார்கள். உலக நாடுகளை 4 தொகுதிகளாக பிரிச்சிருக்கிறார்கள். எதை வைத்துக்கொண்டு? இந்த மானிட அபிவிருத்தி சுட்டியின் பெறுமதியை வைத்துக்கொண்டு. முதலாவது மிகவும் உயர் மனித அபிவிருத்தி கொண்ட நாடு பாருங்கள். மானிட அபிவிருத்தி சுட்டியின் பெருமானம் 0.8க்கும் 1க்கும் இடையில் இருந்தால் அந்த நாடு உயர்ந்த மானிட அபிவிருத்தி கொண்ட நாடு. இப்ப நாங்கள் முதல் பார்த்த நோர்வே, சுவிட்சர்லாந்து, அயர்லாந்து, கொங்கோங், ஐஸ்லாந்து இந்த நாடுகள் எல்லாம் பாருங்கள் எல்லாம் 0.94க்கு மேல பெருமானம். அப்ப 0.8 விட கூடுதலான பெருமானத்தை கொண்டிருந்தால் 0.8 என்ற பெருமானத்தை விட கூடுதலான பெருமானத்தை கொண்டிருந்தால் அந்த நாடு உயர் மானிட அபிவிருத்தி கொண்ட நாடு. 0.7க்கும் 0.799க்கும் இடையில் இந்த மானிட அபிவிருத்தி சுட்டியின் பெறுமதி இருந்தால் உயர் மனித அபிவிருத்தி கொண்ட நாடு. இலங்கையினுடைய பெருமானம் பாருங்கள் 0.782. இலங்கையினுடைய பெருமானம் 0.782. அப்ப 0.7க்கும் 0.799க்கும் இடையில் இருந்தால் அது உயர் மானிட அபிவிருத்தி நாடு. அப்ப தசமகளுக்கும் 0.79க்கும் இடையில் அப்ப இலங்கையின் பெருமானம் 0.782. அப்ப இலங்கை உயர் மனித அபிவிருத்தி கொண்ட நாடு. உயர் அபிவிருத்தி இல்லை, மிகவும் உயர்ந்ததில்லை. இரண்டாவது 0.55க்கும் 0.699க்கும் இடையில் இருந்தால் பாருங்க அந்த நாடு மத்தியமமான மனித அபிவிருத்தி நாடு. இப்ப பாகிஸ்தான், இந்தியா போன்ற நாடுகள் இந்த பெருமானம் பார்த்தனாங்க இந்த ரேஞ்சுக்குள்ள நிக்குது. அப்ப மத்தியமமான மனித அபிவிருத்தி கொண்ட நாடு
0.549க்கு கீழே அந்த பெருமானம் இருந்தால் கீழ்மட்ட மனிதாபிவிருத்தி கொண்ட நாடு. பாருங்க, 189வது இடத்துல இருக்கிற நைகர் 0.377 என்ற பிரமாணத்தில் இருக்கு. அப்ப மிகவும் கீழ்மட்ட மனிதாபிவிருத்தியோடு இருக்கிற நாடு. அப்ப இந்த வகைப்படுத்தல் தெரிஞ்சிருக்கணும். மானிட அபிவிருத்தி சுட்டியின் அடிப்படையில் உலக நாடுகள் 4 தொகுதியாக பிரிக்கப்பட்டுள்ளது. மிகவும் உயர் மானிட அபிவிருத்தி கொண்ட நாடு, உயர் மனிதாபிவிருத்தி கொண்ட நாடு, மத்தியமமான மனிதாபிவிருத்தி கொண்ட நாடு, கீழ்மட்ட மனிதாபிவிருத்தி கொண்ட நாடு என்று இந்த நாடுகளை நாங்கள் 4 தொகுதிகளாக பிரித்திருக்கிறோம். இலங்கையினுடைய புள்ளி விவரங்கள் ஒப்பிட்டு நீங்கள் கட்டாயம் படிச்சிருக்கணும். பரீட்சை வினாத்தாள்கள் எடுத்து பாருங்கள். பகுதி 1, பகுதி 2 இந்த மானிட அபிவிருத்தி சுட்டி சம்பந்தமாக அடிக்கடி கேட்கிறார். அடுத்தது பாருங்கள், பெரிய அளவில் பரீட்சையில முக்கியம் இல்லாட்டியும் இணைந்த சுட்டங்களில் 2வது மகிழ்ச்சி சுட்டன். அவர் நாட்டில் இருக்கிற மக்கள் எந்த அளவு தூரம் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் பாருங்க. இந்த மகிழ்ச்சி நிலையை ஹாப்பினஸ் இண்டெக்ஸ். அப்ப இந்த சுட்டன் பின்வரும் கூறுகளை உள்ளடக்கி இருக்கும். பாருங்க, இந்த மகிழ்ச்சி சுட்டனை கணிப்பீடு செய்கிறதுக்கு 9 விஷயம். முதலாவது நல்லாட்சி. ஒரு நாட்டில் இருக்கிற மக்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேணும் என்றால் ஆட்சி முறை நல்லாட்சி, குட் கவர்னன்ஸ். அப்ப அந்த நல்லாட்சி முறை இருக்க வேண்டும். 2வது சூழல். இங்க நாங்கள் சூழல் என்று சொல்வது பொருளாதார சூழல். அப்ப அந்த பொருளாதார சமூக சூழல்கள் எப்படி இருக்கு? கலாசாரம், உளரீதியான மகிழ்ச்சி, மன மகிழ்ச்சி, நேர முகாமைத்துவம், கல்வி, சுகாதாரம், வாழ்க்கை தரம், சமூக தொடர்பு. பாருங்கள், அப்ப இந்த மகிழ்ச்சி சுட்டனை அளவீடு செய்யறதுக்கு நாங்கள் எத்தனை விடயங்களை கருத்தில் எடுக்கிறோம் என்றால் 9 விடயங்களை கருத்தில் எடுக்கிறோம். நல்லாட்சி, சூழல், கலாசாரம், மனமகிழ்ச்சி, நேர முகாமைத்துவம், கல்வி, சுகாதாரம், வாழ்க்கை தரம், சமூக தொடர்பு. மானிட அபிவிருத்தி சுட்டனை கணிப்பீடு செய்யறதுக்கு 3 விஷயம் எடுத்த நாங்கள். அந்த 3 ஞாபகத்தில் இருக்கும். இஞ்சி 9 விடயம் எடுத்த நாங்கள். அப்ப இந்த மானிட அபிவிருத்தி சுட்டி 2019ஆம் ஆண்டின் தகவலின்படி அங்க நாங்கள் பார்த்த நாங்கள் 0.782 நின்றது. 189 நாடுகளில் இலங்கை 72வது இடத்துல நின்றது என்று பார்த்த நாங்கள். 189 நாடுகளில் இலங்கை 72வது இடம். 2019ஆம் ஆண்டு தகவலின்படி, மகிழ்ச்சி சுட்டியின்படி இலங்கையினுடைய பெருமானம் 4.36. 156 நாடுகளில் இலங்கை 130வது இடத்தில் இருந்திருக்கிறது. பாருங்க, எத்தனை நாடுகளில் 156 நாடுகளை எடுத்திருக்கிறோம். அதில் 130வது இடத்துல இருந்திருக்கா உங்களுக்கு தெரியும். 130 இல்லை, 156 இல்லை, 130. அப்ப எங்களுக்கு பிறகு ஒரு 26 நாடு தான் எங்களுக்கு பிறகு இருக்கு. அப்ப எங்களுக்கு முன்னுக்கு பாருங்கள் 129 நாடுகள் இருக்கின்றது. அப்ப மகிழ்ச்சி சுட்டியின்படி பார்த்தால் இலங்கை ஒரு மகிழ்ச்சி நிலை குறைந்த நாடு. ரைட். இப்ப இதெல்லாம் நாங்கள் இங்கே எடுத்து ஏனென்று ஆராய வேண்டிய தேவையில்லை. மானிட அபிவிருத்தியில பார்த்தால் நல்லா இருக்கிறோம். இதுகள் என்னென்றா பிள்ளைகள், நான் என்னத்தை வச்சு கொண்டு சொல்லுகிறோம், இந்த இண்டெக்ஸை வச்சு இந்த பெருமானங்கள் எங்களுக்கு ஆதாரமாக சொல்லப்படுது. அப்ப மானிட அபிவிருத்தி சுட்டி மாதிரி மகிழ்ச்சி சுட்டன். அப்ப இதையும் நீங்கள் அறிஞ்சு வச்சிருக்கோம்.
தெரியல. அடுத்த விஷயம், 2 பகுதி ஒன்றுக்கும் தேவை, பகுதி 2க்கும் தேவை. சில விஷயங்கள் சொல்றது கவனம், தகவல்களை மேலதிகமாக நோட் பண்ணி வச்சிருக்கோம். தலைக்குரிய வருமானத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு உலக வங்கி, வேர்ல்ட் பேங்க், சர்வதேச நிதி நிறுவனங்களில் ஒன்று, ஏற்கனவே நான் சர்வதேச நிதியில சொல்லி தந்திருக்கிறேன். இந்த உலக வங்கி தலைக்குரிய வருமானத்தின் அடிப்படையில், தலைக்குரிய வருமானம் என்றது விளங்குது பெர் கேபிட்டா இன்கம், தனிநபர் வருமானம். அப்ப தனிநபர் வருமானத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு பாருங்க, உலக நாடுகளை 4 தொகுதிகளாக பிரிச்சிருக்கிறார்கள். மானிட அபிவிருத்தி சுட்டியிலையும் UNDP 4 பிரிச்சது, அது அபிவிருத்தியை வச்சு. இது தலைக்குரிய வருமானத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு 4 பிரிக்கிறோம். இந்த அளவுகள் தெரியணும் இல்லையா? அப்ப 2019 ஜூலை வெளியிடப்பட்ட தகவலின்படி, அந்த தகவல் தான் இப்பவும் நடைமுறையில் இருக்கு. பாருங்கள், $1025 அமெரிக்க கீழ் தனிநபர் வருமானம் இருந்தால் அந்த நாடு குறைந்த வருமானம் பெறும் நாடு. $1025 கீழே ஒரு நாடு இருந்தால் அது குறைந்த வருமானம் பெறும் நாடு. $1026 $12,375. இந்த அளவுகளை மாணவர்கள் நோட் பண்ணி வச்சிருக்கணும். $1026 இருந்து $12,375 இடையில் இருந்தால் அந்த நாடு நடுத்தர வருமான நாடு, மிடில் இன்கம் கண்ட்ரிஸ். அப்ப நடுத்தர வருமான நாட்டை 2ஆக பிரிக்கிறார்கள். லோவர் டிவிஷன், அப்பர் டிவிஷன். இந்த நடுத்தரத்திலே பாருங்கள், கீழ் நடுத்தர வருமான நாடு $1026 $3,995. $1026 $3,995 இடையில் இருந்தால் அந்த நாடு கீழ் நடுத்தர வருமான நாடு. மாணவர்களுக்கு தெரியும், 2020ஆம் ஆண்டு புள்ளி விவரத்தின்படி இலங்கை கீழ் நடுத்தர வருமான பிரிவு. அடுத்தது பாருங்கள், மேல் அப்பர் டிவிஷன் $3,996 $12,375 இடையில். $3,996 $12,375 இடையில் தனிநபர் வருமானம் இருந்தால் அந்த நாடு மேல் நடுத்தர வருமான நாடு. மூன்றாவது பாருங்கள், உயர் வருமானம் பெறும் நாடு. $12,376 மேல் தலைக்குரிய வருமானம் இருந்தால் அந்த நாடு ஹை இன்கம் கண்ட்ரிஸ், ஒரு உயர்ந்த வருமானம் பெறும் நாடு. பாருங்க, ஐக்கிய அமெரிக்கா, பிரித்தானியா, ஜப்பான் போன்ற நாடுகள் எல்லாம் இந்த பகுதிக்குள்ளே இருக்கு. அப்ப இது எதன் அடிப்படையில் வகைப்படுத்தப்பட்டது? அதாவது தனிநபர் வருமானத்தை வைத்துக்கொண்டு உலக வங்கி, தனிநபர் வருமானத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு உலக வங்கி பாருங்க உலக நாடுகளை இப்படி பிரிச்சு. அப்ப குறைந்த வருமானம் பெறும் நாடு அளவு தெரியும், $1025 கீழே. $1026 $12,375 இடையில இருந்தால் நடுத்தர வருமானம். அப்ப நடுத்தர வருமான பிரிவில் 2, கீழ் நடுத்தர வருமான பிரிவு, மேல் நடுத்தர வருமான பிரிவு. அப்ப $1026 $3,995 இடையில் இருந்தால் கீழ். அப்ப இலங்கை கீழ் நடுத்தர வருமான பிரிவில் இருக்கு. $3,996 $12,375 இடையில இருந்தால் மேல் நடுத்தர.
$12,376 மேலே இருக்குமாக இருந்தால் அந்த நாடு உயர் வருமான நாடு. அப்ப இது தலைக்குரிய வருமானத்தின் அடிப்படையில் உலக வங்கி வேர்ல்ட் பேங்க் இப்படி வகைப்படுத்தி இருக்கு. அப்ப வகைப்படுத்த இலங்கை என்ற பகுதிக்குள்ள வருதன்றதையும் மாணவர்கள் விளங்கிக் கொள்ளவும். இலங்கை என்ற பிரிவுக்குள்ள வருது. சரி, அப்ப மாணவர்கள் நாங்கள் இன்றைக்கு இந்த அபிவிருத்தியினுடைய சுட்டங்கள் பொருளாதார ரீதியான சுட்டன் இணைந்த சுட்டன் என்று பார்த்து அதில் இணைந்த சுட்டன் உங்களுக்கு முக்கியம். அதில் மானிட அபிவிருத்தி சுட்டனை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் புதிய தரவுகளோடு தந்திருக்கிறேன். தந்து இந்த மகிழ்ச்சி சுட்டன் பார்த்து பிறகு நாங்கள் உலக வங்கி தலைக்குரிய வருமானத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நாடுகளை வகைப்படுத்தி இருக்குது. அங்க பாவித்த வருமான அளவுகள் என்ன, இவ்வளவு விடயமும் தெளிவாக இருக்கு. அப்ப இவ்வளவு நேரமும் நான் கூறிய கருத்துக்களை செவிமடுத்த மாணவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.